அடுத்ததாக சகோதரர்களே, அவன் மணப்பெண்ணை அலங்கரிக்கிறது ஒரு பகுதி. இன்னொரு விஷயத்தை பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வருது. ஜஃபத் இம்ராஅத்தன் இலா ரஜுலின் மினல் அன்சார். ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்கண்டா, ஃபத்ஹுல் பாரில் இதுக்கு விளக்கம் வார நேரத்தில் 2 பாய் விளக்கம் வருது. ஒன்று, ஆயிஷா நாயகின பொறுப்புக்கு கீழால் வளர்த்த ஒரு அனாதை பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்குற நேரத்தில் நடந்த சம்பவமாக சொல்லப்படுது. இன்னொரு ரிவாயத்தின் பிரகாரம் ஆயிஷா நாயகியுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த சம்பவம்னு சொல்லப்படுது. ஜஃபத் இம்ராஅத்தன் இலா ரஜுலின் மினல் அன்சார். ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்குது. யாருக்கு திருமணம் நடக்குது? மதீனாவை சேர்ந்த ஒரு அன்சாரி தோழருக்கும் இந்த பெண்ணுக்கும் திருமணம் நடக்குது. அப்போ ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பெண்ணை அலங்கரித்து அந்த பெண்ணை கணவனுக்காக தயார்படுத்தி அனுப்புகிறாங்க. அந்த நேரத்தில் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஃபகால நபியுல்லா யா ஆயிஷா, ஆயிஷாவே மாக்கான மாக்கும் லஹுவும், உங்கள்கிட்ட அந்த அழகான பாடல்களை பாடக்கூடிய சிறுமிகள் யாரும் இல்லையான்னு கேட்குறாங்க. பாட்டு பாடக்கூடிய சிறுமிகள் இங்கே யாரும் இல்லையா? ஃபஇன்னல் அன்சார யுஜிபுஹுமுல் லஹ்வு. ஏன்னா மதீனாவை சேர்ந்த சகோதரர்களுக்கு சிறுமிகள் பாட்டு பாடுவது அவங்களுக்கு கொஞ்சம் ஆசையான ஒரு விஷயம். இப்போ பாருங்க, கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு ஆயிஷா நாயகி என்ன செய்கிறா? ஜஃபத் இம்ராஅத்தன் இலா ரஜுலின் மினல் அன்சார். அந்த பெண்ணை அழகுபடுத்தி அவங்கள ரெடி பண்ணி அந்த கணவனுக்காகவே அனுப்புகிற நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஆயிஷா இந்த பாட்டு பாடக்கூடிய சிறுமிகள் யாரும் இங்கே இல்லையா? ஏன்னா அன்சாரிகளுக்கு சின்ன பிள்ளைகள் பாட்டு பாடுறது நல்ல விருப்பம் தானே அப்படின்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த ஹதீஸ் என்னத்தை உணர்த்துது? இஸ்லாம் அந்த ஒரு அனுமதி எங்களுக்கு தருது. கல்யாண மண்டைக்கு சின்ன பிள்ளைகள் இருப்பாங்கண்டா அவங்க சந்தோஷத்துக்கு பாட்டு பாடுறது இது தவறும் கிடையாது. இப்போ நாங்கள் எதை கூடாதுன்றோம்டா, மியூசிக் போட்டுக்கொண்டு சம்பந்தம் இல்லாத அர்த்தம் இல்லாத பாடல்களை போட்டுக்கொண்டு ஆண்கள் பெண்கள் ஒன்றாக கூத்தாடி கும்மாளம் அடித்து மார்க்கத்துக்கு முரணான கருத்துக்கள் வரக்கூடிய பாடல்கள், இஸ்லாத்துக்கு முரணான கருத்துக்கள் வரக்கூடிய பாடல்கள், இப்படி எல்லாம் இன்றைக்கி அரங்கேற்றப்படுது. இது கூடாது. மற்றபடிக்கு சிறுமிகள் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள், அவங்களுக்கு ஆசை, அவங்க ஒரு பாட்டை பாடுறாங்க, திருமண சம்பந்தமாக பாடுறாங்க, அல்லது மார்க்கத்துக்கு முரண் இல்லாத அர்த்தமுள்ள பாடல்களை சந்தோஷத்துக்கு பாடுறாங்கண்டா இதில் மார்க்கத்துக்கு எந்த தடையும் கிடையாது. இஸ்லாம் அதை தடுக்கவில்லை என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.